ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் சவுத் கேரளைனா ஸ்டேட்ல இருக்கிற சார்ல்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டவுன்ல இருக்கும். அமெரிக்காவில் நிறைய இடங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கு. இப்போ சிட்டிஸ் டவுன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா கூட நிறைய சிட்டிஸ் டவுன்ஸ் பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கு. சில இடங்கள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாக் அரவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம், வாக் அரவுண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நடந்து போய் சுத்தி பார்க்கக்கூடிய இடங்கள், அழகான இடங்களை வந்துட்டு அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த வகையில சார்ல்ஸ்டன்ங்கிற இந்த சிட்டி வந்துட்டு ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான சிட்டிங்க. இந்த சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகான ஒரு சிட்டி. இந்த சிட்டி வந்து 1700 இருந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சிட்டியா இந்த சிட்டி இருந்திருக்கு. பிரிட்டிஷோடைய ஆட்சியின் கீழே வந்து நாடுகள் வரும்பொழுது பிரிட்டிஷ் நாடு வந்து எந்த மாதிரியான இடத்தை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, போர்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான துறைமுக நகரங்களை தான் முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பிடிக்கிறது. அந்த வகையில இந்த சிட்டியும் பிரிட்டிஷனுடைய ஆட்சியின் கீழே இருந்த சிட்டி தான். சில இடங்கள், சில ஊர்கள் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப பழமையான ஒரு இடத்தை பார்த்த ஃபீல் இருக்கும். அதாவது 200-300 வருஷத்துக்கு முன்னாடி போய் நம்ம வந்து பார்த்த அதே ஃபீல் வந்து நமக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சிட்டியும் ஒரு 200-300 வருஷம் பழமையான சிட்டி தான். அதை வந்து அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்பயும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கலோனியல் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இந்த சிட்டியை பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்குது. இங்க நீங்க வந்து இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து எவ்வளவு பழமையான பில்டிங்கா இருக்குது. இன்னும் அதை வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இங்க வந்து சில ஸ்ட்ரீட்ல வந்து பில்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கலரா இருக்கும். ஒரு பில்டிங் ஒரு கலர்ல இருக்கும். இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெயின்போ ரோ அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு இதை வந்து ரெயின்போ ரோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலான ரீசன் இன்னும் பல பேருக்கு வந்துட்டு இப்ப வரைக்கும் தெரியல. பட் அசம்ஷன்ல வந்துட்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 2-3 ரீசன் சொல்றாங்க. ஒன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து போர்ட் சிட்டி அப்படிங்கிறதுனால அப்போ வந்து இந்த படகு கப்பல் இதெல்லாம் ஓட்டிட்டு வரவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு வருவாங்க. அப்படி குடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு அவங்களுடைய லாட்ஜ் எது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஏதாவது இங்க வந்து தொழில் பண்றவங்க, பொருட்களை விற்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த பொருள் கிடைக்கும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக இந்த மாதிரியான இந்த பில்டிங் கலர்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்கு. ஆனா இன்னொரு ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1935 இங்க இருக்கிற ஒரு ஜட்ஜும் அவங்களுடைய ஒய்ஃபும் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு கலரை வந்துட்டு, அதாவது ஒரு பிங்க் கலர் மாதிரி ஒரு கலரை வந்துட்டு பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அவங்க பெயிண்ட் பண்ணாங்களாம். அதை பார்த்துட்டு அவங்க பக்கத்து வீட்டில் இருக்காரங்களும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணாங்களாம். ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து இந்த மாதிரியான ரீசன்னாலையும் இது இப்படி கலர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுதான் அப்படின்னு ஆக்சுவலா இன்னைக்கு வரைக்கும் ரீசன் தெரியல. பட் எது எப்படியோ நமக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா ரெயின்போ ரோ அப்படிங்கிறது வந்து அதுக்கு மீனிங்ஃபுல்லா அவ்வளவு ஒரு அழகா கலரா இருக்கு எல்லா பில்டிங்கும்.
இதுதான் அந்த சமயத்தில் கஸ்டம் ஹவுஸாக இருந்திருக்கு. இது போர்ட் சிட்டி அப்படிங்கிறதுனால இதை கஸ்டம் ஹவுஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த உள்நாட்டு போரின் காரணமாக இந்த கட்டிடம் பாதி அழிக்கப்பட்டுடுச்சாம். நான் சொன்னேன்ல ரெயின்போ ரோன்னு, அது இதுதான். இந்த ஊரில் அன்னாச்சி பழம் முக்கியமான ஒரு பொருளாக இருந்திருக்கு. அன்னாச்சி பழம் ஹாஸ்பிட்டாலிட்டியை, அதாவது விருந்தோம்பலை குறிக்குதான். ஆயிரத்தி எட்நூறுகள்ல பார்த்தோம்னா இங்கதான் வந்து ஸ்லேவ் ட்ரேடு நடந்திருக்கு. அதாவது இங்க பக்கத்துல இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் இங்க வந்துருவாங்களா, இங்க வந்துட்டு வந்து ஸ்லேவ்ஸ் வந்து சூஸ் பண்றது, அந்த ட்ரேடிங் வந்து இங்கதான் வந்து நடந்திருக்கு. இந்த பில்டிங் சில காலம் கஸ்டம் ஹவுஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸாக கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இதை ஜெயிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க.